என் அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எம்மை ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். வீணான அவன் படைக்கவில்லை. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு, அது உலகிலே எதுவாக இருந்தாலும் நாம் யோசிக்காத அளவுக்கு, எம்மால் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கு ஒரு காரணத்துக்காகவே ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறான். அது எறும்பாக இருக்கலாம், புழு பூச்சியாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம். இதெல்லாம் உதவுமா? இதெல்லாம் எதற்காக இருக்கிறது என்பதை நாம் யோசிப்போமானால் அதன் மூலம் அல்லாஹ் பெரும் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பான். இப்படியான ஒரு நோக்கத்திலே படைக்கப்பட்டவர்கள் தான் மனிதர்களாகிய நாங்களுமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் இந்த மனிதர்களையும் இந்த ஜின்னையும் படைத்த நோக்கத்தை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்லும் போது, இவர்கள் என்னை வணங்குவதற்காக, என்னை அறிவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். வமா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்கள், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றியே, என்னை அறிவதற்காக அன்றியே நான் அவர்களை படைக்கவில்லை. என்னை அறிய வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ரப்புல் ஆலமீன் எம்மை படைத்திருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வெறுமனே உலகிலே வாழ்ந்தோம், எல்லோரும் போன்று வாழ்ந்துவிட்டு யகூதிகள் எவ்வாறு இருக்கிறார்களோ, காவிர்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ, இதே போன்று எமது வாழ்க்கையை ஆக்குவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தரவில்லை. இந்த முஸ்லிமான உம்மத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அனுதினமும் அஞ்சு பயந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய பெருமக்களே, ஏனைய மதத்தவர்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் தனது மனம் எதையெல்லாம் சொல்கிறதோ, மன இச்சை எதையெல்லாம் சொல்கிறதோ அதனை அவர்கள் விருப்பப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயமோ, அவருடைய இறைவனை பற்றிய சிந்தனையோ, நாளை மறுமையில் என் நிலைமை என்ன ஆகுமோ என்ற சிந்தனையோ அவர்களுக்கு உள்ளத்தில் இருப்பது குறைவாக இருக்கிறது. ஆனால் உண்மையான ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினாகிய எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு பாவத்தை செய்கின்ற பொழுதும் எம் உள்ளம் குறுகுறுக்கிறது, எம் உள்ளம் துடிதுடிக்கிறது. இது பாவம், நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்விடம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் இதற்காக வேண்டி என்னை தண்டிக்க இருக்கிறான், இதற்காக என்னை அல்லாஹ் நரகில் போட விட்டுடுவான் என்ற ஒரு அச்சம் உண்மையான மூமின்கள் உள்ளத்தில் ஒரு தவறு செய்து விட்டவுடன் அந்த உள்ளம் குறுகுறுப்பதை பார்த்திருக்கிறோம். இப்படியான அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே இவ்வாறான சிந்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். என் அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பெருமதி எமக்கு இதுவரைக்கும் புரியவில்லை. அல்லாஹ் யார் என்பதை நாம் அறியவில்லை. அல்லாஹ்வை நாம் தூரமாக்கி விட்டோம், எங்களை விட்டும் அல்லாஹ்வை தூரமாக்கி கொண்டு விட்டோம். இதனால் தான் ரப்புடைய அந்த அச்சம் என் உள்ளத்தில் வருகின்றது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் போது, வைதா ஸஅலக நபியே, உங்களிடம் என்னை பற்றி, என்னை பற்றி என் அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால், நிச்சயமாக நான் கரீப், உங்கள் சமீபமாக, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என்று அடியார்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த சிந்தனையிலே அல்லாஹ் பக்கத்தில் இல்லையே. அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு பக்கத்தில், உங்கள் சமீபத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்லும்போது, வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவு சொல்வார் தெரியுமா? நெருக்கம் என்றால் எந்த அளவு நெருக்கமாக இருக்கிறது தெரியுமா? உங்களுடைய பிடரி நரம்பை விட, உங்கள் பிறவி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக சமீபத்தில் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அந்த தன்மையை நாம் இதுவரைக்கும் உணரவில்லை. அந்த அல்லாஹ் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் செய்யும் செயல்களை அவன் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். நான் எதை செய்தாலும் அங்கு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய பார்வையிலோ, என்னை என் கல்வியில் ஊசலாகக்கூடிய சிந்தனையாக இருக்கலாம், என் பார்வையாக இருக்கலாம், என் செயல்பாடாக இருக்கலாம், என் கால் வைக்கும் ஒவ்வொரு எட்டாக இருக்கலாம், நான் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சாக இருக்கலாம், என் சிந்தனையிலே தோன்றக்கூடிய என்ன சிந்தனையோ அத்தனையும் ரப்புக்கு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நாம் மறந்து விட்டோம். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். நான் பிடரின் நரம்பை விட நெருக்கமாக நான் இருக்கிறேன் அடியார்களே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். இந்த ரப்பை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. ரப்புடைய யதார்த்தத்தை, ரப்புடைய குதிரத்தை, ரப்புடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் அருமைக்குரிய பெருமக்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்ததை நாம் அறியவில்லை. அருமைக்குரிய பெருமக்களே, எம் குழந்தை, எம் பிள்ளைகள், எம் மனைவி மக்களுக்கு நாம் அனுதினமும் கடலிலே இருந்து கஷ்டப்பட்டு வேர்வையாக மாற்றி, வெயில அந்த சொல்ல முடியாத வெயிலிலே, உச்சி வெயிலை குளித்து, காடிலே எமது பலனை, எமது சக்தியை இழந்து எம் குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் இந்த உலகத்திலே என் குடும்பத்தை, நான் என்னை நம்பி இருப்பவர்களை நன்றாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு கஷ்டப்பட்டு விளங்கவில்லை. என் பிள்ளையின் ஒரு சிரிப்புக்காக வேண்டி அத்தனை கஷ்டத்தை நாம் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். என் மனைவியின் ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி, என் மனைவியின் முகத்திலே ஒரு திருப்தி வந்துவிட வேண்டும் என்ற ஆசையோடு அனுதினமும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சொல்ல முடியாத துன்பங்கள். கடலிலே சென்றால் கடலில் ஏற்படக்கூடிய துன்பம் தவிர்த்து மனிதர்களால் எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், அதிகாரிகள் இல்லாத எத்தனையோ கஷ்டங்கள், காடுகளுக்கு சென்றால் அதே போல எத்தனையோ துன்பங்கள், சொல்ல முடியாத துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்தை அனுபவித்து வந்து அந்த பணத்தை, அது கிடைக்கக்கூடிய லாபத்தை என் குழந்தைக்கு கொடுக்கின்ற தருணத்திலே, அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிக்கின்ற தருணத்தில் அத்தனை கஷ்டங்களும் பஞ்சுகளாக பறந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம்.
என் மனைவியின் திருப்தி பட்டவுடன் அந்த கஷ்டங்களும் கண் முன்னுக்கு இலவாக வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த மலை போன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறுவதை பார்க்கிறோம். என் குழந்தையின் என் மனைவியின் ஒரு சிரிப்பிலே அத்தனையுமே இழந்து விடுகிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்த நாம என் மனைவிக்கு ஒரு போதும் நாம் துரோகம் என்ற செய்தவை கிடையாது. மனைவிக்கு உண்மையாக இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் கஷ்டமான சூழலிலே உண்மையிலே இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பாவமான சந்தர்ப்பங்கள் நிகழ்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இருந்த போதிலும் பாவத்தின் பக்கம் செல்லாமல் உண்மையிலே குடும்பத்துக்கு உண்மையாக உழைக்கின்றீர்கள், உண்மையாகவே மனைவிக்கு உண்மையாக இருக்கின்றீர்கள், பிள்ளைக்கு தன்மையாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் வீடு வருகின்ற தருணத்தில் மனைவி தகாத உரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், அல்லது மனைவி உங்களுக்கு துரோகம் செய்கிறார், அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததை அவள் தரவில்லை, நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகின்ற தருணத்திலே நீங்கள் எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் வெயிலை குளித்து விட்டு ஒரு நாள் புல்லாக வெயிலிலும் கடலிலும் தள்ளாடி வயோதிபத்தை அடைந்தும் கூட நோயில் இருந்தும் கூட என் மனைவி ஒரு வாய் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையோடு கடலுக்கு சென்று உழைத்து வருகின்றீர்கள். இந்த தருணத்திலே மனைவி சொல்கிறாள், நீ எல்லாம் என்ன தொலைச்சு 1000 ரூபாய்க்கு தான் இவ்வளவு பாடுபட்டு வர, வெறும் 1000 ரூபாய் காசை கொண்டு நான் என்ன செய்யறது? மாவை வாங்குறையா, அரிசி வாங்குறையா, பிள்ளைக்கு மாச பீஸ் கட்டுறியா, ஓலப்பள்ளிக்கு காசு கட்டுறியா, ஸ்கூலுக்கு காசு கட்டுறியா, டியூஷனுக்கு இதை வச்சு நான் என்ன செய்ய இயலும்? ஒரு வார்த்தை மனைவி கேட்கின்ற தருணத்தில் எங்கள் உள்ளம் எந்த அளவு காயப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவித்து நோயோடு இருந்து கால் ஏலாது இருந்த போதிலும் நாம் கடலுக்கு சென்றோம், காட்டுக்கு சென்றோம், வெள்ளாமை செய்தோம், கையில் ஏலாது காயம் அடிபட்டிருந்தது, விரல்களை பிடிக்கவில்லை, தம்பூஸ் வெட்டி கைகள் எல்லாம் புண்ணாக இருக்கிறது. இந்த தருணத்திலும் கூட நாம் கடலுக்கு சென்று வருகிறோம். மனைவி சொல்கிறார், இது வேற 1000 ரூபாய் காசுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறாயே, இதை வச்சு நான் என்னத்தை செய்யறது? ஒரு வார்த்தை கேட்டால் எந்த அளவு நொறுங்கி விடுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு கவலையாக இருக்கும், எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி 1000 ரூபாய் என்னால் முடிந்த அளவு துன்பப்பட்டு எடுத்து கொடுத்தும் போது மனைவி இந்த வார்த்தையோ அல்லது பிள்ளை 1000 ரூபாய் தூக்கி இந்த மகனை இதை வச்சு நான் என்ன செய்யறேன் முகத்தில் எரிகின்ற தருணத்தில் வருகின்ற கவலை எந்த அளவுக்கு இருக்கும் யோசித்து பாருங்கள் பெருமக்களே. இப்படிப்பட்ட கவலையை தான், இப்படிப்பட்ட நிலைமையை தான் நாம் ரப்புக்கு செய்கிறோம் என்பதை மறந்து விட்டோம். இதே நிலைமை ரப்பு அத்தனை நியமத்துக்கிறேன் தந்தார். தேடி இந்த அடியானுக்கு இதுதான் நல்லது அத்தனையும் தந்த ரப்புல் ஆலமீனை மனைவி எவ்வாறு தூக்கி எறிகிறாரோ, காசை பிள்ளை எவ்வாறு தூக்கி எறிகிறாரோ, அதே போன்று ரப்பை தூக்கி எறிகிறோம், அல்லாஹ்வை தூக்கி எறிகிறோம். இந்த தருணத்தில் நமக்கு கஷ்டம் வரவில்லை. மனைவி இப்படி ஆசையாக இருந்த மனைவி செய்கின்ற தருணத்தில் என் உள்ளமெல்லாம் சுக்குனாராகி வெடித்து விடுகிறதே பெருமக்களே. இவ்வளவு நன்றி கெட்டவராக இருக்கிறாரே என் குழந்தை, எனது மகன் இவ்வளவு நன்றி கெட்டவராக இருக்கிறாரே, எனது மகள் இவ்வளவு நன்றி கெட்டவராக இருக்கிறாரே, நான் இரத்தத்தை வீழ்வையாக சிந்தி வந்தேனே என்று கவலைப்படுகிறோமே பெருமக்களே. ரப்புக்கு இதை தானே அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம். ரப்பு தந்த நியாமத்து என்ன பெருசா யோசிக்கிறோமா? கண்ணெருக்கி, கையெருக்கி, காலெருக்கி. அருமைக்குரிய பெருமக்களே, கண்ணுடைய பெருமதி தெரியுமா? அந்த கண்ணுடைய பெருமதி, கண் இலக்கை படுகின்ற தருணத்தில் ஒரு நாள் அவருக்கு கண்ணை மூடிக்கொண்டு கடலுக்கு சென்று பாருங்கள், கண்ணின் பெருமதியை உணர்ந்து கொள்வோம். ஒரு நாள் அல்ல, அவருக்கு கண்ணை மூடிக்கொண்டு கடலுக்கு செல்லுங்கள், அல்லது ஒரு டவுனுக்கு பேசுவார்கள், கண்ணின் அருமை அப்போது உணர்ந்து கொள்வீர்கள். அல்லாஹ் அதை இலகுவாக தந்தான். அல்லாஹ் அந்த கண்ணுடைய நியமத்துக்கு அதுக்கு நன்றி செலுத்த தொடங்கினால் நாம் கியாமத் நாள் வரைக்கும் மௌத்தாகாமல் சுஜூதில் விழுந்து கொண்டிருந்தாலும் கூட ரப்பு தந்தாண்ட ஒரு நியமத்துக்கு நாம் நன்றி செலுத்தியவர்கள் ஆக முடியாது. 1000 ரூபாய் காசை தூக்கி எறிஞ்சதுக்கு எவ்வளவு கவலையா இருக்குது. ரப்புல் ஆலமீன் ரஹ்மானாக இருக்கிறதன் காரணத்தினால் நாம் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரப்புக்கு எவ்வளவான தூரங்களை செய்கிறோம். தொழுகையின் 5 நேரம் அல்லாஹ் அழைக்கிறார். எனக்கு நன்றி செலுத்த உச்சகட்ட நன்றி செலுத்துதல் அஸ்ஸலா தொழுகையாக இருக்கிறது. அந்த தொழுகைக்கு கூட நாம் இல்லையே பெருமக்களே. மனைவி தூக்கி எறிந்ததை போன்று, பிள்ளை தூக்கி எறிவதை போன்று தொழுகையை தூக்கி எறிந்து விட்டோமே. தூக்கி எறிந்தது தொழுகை அல்ல, ரப்புடைய சிந்தனையை. அல்லாஹ்வின் அந்த அர்ஹமுர் ரஹீம், ரஹ்மான், மாலிகுல் முல்க், இப்படி வல்லமை பொருந்திய ரப்பை தூக்கி எறிகிறோம். ரப்புடைய சிந்தனை என் உள்ளத்தில் வரக்கூடாது என்று தொழுகைக்காக அழைப்பதை கண்டால் விரண்டு வருகிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு இவ்வாறு நன்றி கெட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அருமைக்குரிய பெருமக்களே, வெளியுற தோற்றத்தை விடுங்கள். எம் உள்ளத்தில் எம் இதயம் இருக்கிறது அல்லவா? இந்த இதயம் எமக்கு இல்லை என்றிருந்தால், அந்த இதயத்தில் ஏதாவது ஒரு கோளாறு வந்து விட்டது என்றால் வைத்தியசாலைகளை சென்று பார்க்கிறோம், துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்களே, நெஞ்சிலே ஓட்டை விழுந்து விட்டது, என்னால் கடினமான வேலை செய்ய முடியாத தருணத்தில் அந்த மக்கள் படுகின்ற கஷ்டம் இருக்கிறது அல்லவா? அதை என் கண்ணால் பார்க்கிறோம். பெருசா ஒன்று யோசிக்க பெருமக்களே, ஒரு தண்ணியை வாங்கி குடிக்கிறோம். இந்த தண்ணி எம் உடலில் வரவில்லை என்றிருந்தால் குடிக்கிற தண்ணி லேசா பேய்த்திருது, சிறுநீராக லேசாக பேய்த்திருது. உண்ணுகின்ற சாப்பாடு இலவாக மலமாக அசுத்தமாக கலந்து
வைக்கப்படுகிறது. இதனால் இதனுடைய பெருமதி தெரியவில்லை. ஒரு நாள் நாம் குடிக்கின்ற அந்த தண்ணீரோ நாம் குடிக்கின்ற ஏதாவது ஒரு பானமோ என் உடலில் இருந்து அது நீங்கவில்லை என்றிருந்தால் அதை நீக்குவதற்கு எத்தனோ லட்சம் செலவழிக்க வேண்டும். யோசித்து பாருங்க. நாம் உண்ணுகின்ற உணவு காலையில் ஏதோ ஒரு உண்டோ அந்த உணவு என் உடலில் இருந்து நீங்கவில்லை என்றிருந்தால், அந்த உடலில் இருந்து அது வரவில்லை என்றிருந்தால் லட்சக்கணக்கு கொடுத்து அதனை எடுக்கிறதுக்கு வழி செய்யணுமானால் இதெல்லாம் இலகுவாக ஃப்ரீயாக எல்லாமே லேசாக தந்த ரப்புல் ஆலமீனை ஒதுக்கி தருகிறோம். பெருமக்களே, எவ்வளவு ஒரு நன்றி கெட்ட அடியார்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என் அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழ்கின்ற காலம் கொஞ்ச காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தை அல்லாஹ் சொல்கிறான், நன்றி செலுத்தினால் வெறும் நன்றி செலுத்தினால் உன்னை விட்டுவிட மாட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், லஇன் ஷகர்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையோடு இருந்தால் லஇன் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்தின அடியாரே உனக்கு 2 ஆக்கி தருகிறேன், 10 100 ஆக்கி தருகிறேன், பல மடங்காக நான் அதிகரித்து தருகிறேன் ரப்பு சொல்கிறான். நீ எனக்கு நான் செய்த உபகாரத்துக்கு நீ அடியானே எனக்கு நன்றி செலுத்தினால் நான் திடமாக உனக்கு நான் அதிகரிக்கிறேன். அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். உலகின் கஃபர்தும், அல்லாஹ் சொல்றார், அவ்வாறு நீங்கள் நன்றி செலுத்தாமல் அதுக்கு நீங்கள் நிராகரித்தால், அல்லாஹ்வுடைய அந்த நியமத்தை உணராமல் இன்னும் இருந்து கொண்டிருந்தால் உலகின் கஃபர்தும், அல்லாஹ் சொல்லி அப்படி தெரியுமா சொல்றான். நம்ம கோபம் என்ன சொல்லுவோம் இல்லையா, எந்த அளவுல எந்த பாணியில வருதுண்டா நம்ம கோபத்துல சொல்லுவோம் இல்லையா, நீ 7 இதை தாண்டி பாரு, நான் சொன்னதுக்கு மேல செஞ்சு பாரு பாப்போம் அப்படி சொல்ல முடியாது. பதில் சொல்லல, நீ 7 இதை செஞ்சு பாரு அதுக்கு பிறகு பாப்போம். இதே பாணியில் அல்லாஹ் சொல்ற வலையின் கவர்த்தும் என்ன செய்வன்னு சொல்லல அல்லாஹ். நீ அவ்வாறு எனக்கு நன்றி கெட்டவனாக, என்னை நீ மறந்தவனாக நீ உலகிலே வாழ்வாயாக இருந்தால் வலையின் கவர்த்தும் என்ன அதாபு கடுமையானது என்று அல்லாஹ் முடிக்கிறான். எப்படி பதில சொல்றான், தாண்டி பாரு பாப்பா, எல்லையே ஒரு கோட போய் தாண்டி பாரு அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்னு பாக்குறேன். என்னன்னு சொல்லல அல்லாஹ். இந்த வாசகத்தில் இந்த பாணியில் அல்லாஹ் சொல்கிறார், வலையின் கவர்த்தும் நீங்கள் நிராகரித்தால் என்னுடைய அதாபு கடுமையானது என்ற வார்த்தையோட மகமுல்லாலை முடிக்கிறார். நீங்கள் எவ்வளவுக்கு நன்றி செலுத்துவோமோ, நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தருகிறார். அருமைக்குரிய பெருமக்களே, நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செய்தும் ஒரு 100 ரூபாய் தேடுகிறோமா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள், அல்லாஹ் அதனை 1000 அதிகரித்து தருவான். அல்லாஹ் எவ்வளவு மெனக்கட்டும், ஒரு நாள் அல்ல 2 நாள் மெனக்கட்டி நீங்கள் 1000 ரூபாய் தேடுவீர்களா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்தது போதும் என்று அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ற வார்த்தையை சொல்லுங்கள், அல்லாஹ் அதனை நிச்சயமாக தருவான். அருமைக்குரிய பெருமக்களே, இதை நாம் உணரவில்லை, இதனை நாம் தேடவில்லை. ரப்புடைய அந்த நன்றி செலுத்துதலை விட்டோம், அல்லாஹ்வை மறந்தோம். இதனால் எம்மால் சொல்ல முடியாத துன்பங்களை மறந்து வாழ்கிறோம். ஒரு அடியானை பார்த்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமான அடியானை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். எப்படியான தெரியுமா, அவனுக்கு சோதனை வருகின்ற தருணத்தில் அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட சோதனை என்று பொறுமை செய்கிறான். சோதனை வந்தால் பொறுமை செய்கிறான். ஏதாவது அவனுக்கு சந்தோஷமானது நல்லது நடந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை சுக்ர் செய்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். இப்படியான அடியானை பார்த்து பெருமை ஆச்சரியப்படுத்துகிறேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாக இருந்தால், அருமைக்குரிய பெருமக்களே, சோதனை வருகிற பொறுமை அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கிறேன். கஷ்டமா, தொழில் இல்லையா, பஞ்சமா, எல்லாமே ஏற்படுகிறதா, அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்கள், சொல்ல முடியாத தருணத்தில் எப்படியான சட்டத்தின் இந்த வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா, ஹஸ்பி அல்லாஹ் இந்த வார்த்தை அல்லாஹ்விடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தருணத்தில் சொன்னார் தெரியுமா. பெரும் நெருப்பு மூட்டையை நும்ரூத் என்னும் மன்னனால் ஏற்பாடு செய்யப்படுகிறது. எந்த அளவு அந்த நெருப்பு என்றால் மேலால் ஒரு குருவி போனால் கருகி விருந்திடும் சொல்லுவாங்க. அந்த அளவு விமர்சையான ஒரு பிரம்மாண்டமான நெருப்பை மூட்டுகிறான். அந்த நும்ரூத் மன்னன் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதிலே நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடப்படுகிறது. அத்தருணத்திலே வானவர்கோமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா நபி அல்லாஹ், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த தருணத்திலே சொல்கிறார்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். எப்படி தருணம் மக்களே, எவ்வளவு கஷ்டங்கள் சூழ தருணம், உயிரே பிரிய போகின்றது, நெருப்பு குண்டத்தை விழ இருக்கும், இந்த தருணத்தில் உடல் கிடைக்கிறது. அத்தனை மறுத்து நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற வார்த்தையை படித்து தருகிறார்கள். பெருமக்களே, எனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற தருணத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த தருணத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற இந்த தருணத்தில் அல்லாஹ் அதனை பன்மடங்காக்கி தருகிறான் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வான், இதா அஸாபத்துஹும் முஸீபா, இந்த மூமின்கள் இருக்கிறார்களே இவருக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற தருணத்தில் காலு, அவர் சொல்லுகிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் அத்தனையும் அல்லாஹ்வுக்குரியது, அத்தனையும் அல்லாஹ்வுக்குரியது. வ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அவன் பக்கமே மேல் இருக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லுகின்ற தருணத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் அந்த துன்பத்துக்கு, அந்த முசீபத்துக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு நலவை ஏற்படுத்துவான் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு துன்பம் வருகிறது, நபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
ஒரு முறை கரண்ட் போகிறது, அதாவது கரண்ட் அல்ல, நெருப்பு பத்தி இருக்குது விளக்குல, விளக்கு திடீரென்று 100. இந்த டைம்ல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த தருணத்தில் இதுக்குமா இது சொல்லணும் என்று கேட்ட தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், இதுக்கும் கூட என்ன கஷ்டமா இருந்தாலும் அதற்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்கின்ற தருணத்தில் அல்லாஹ் அதற்கு பகரமாக ஒரு நலவை தருகிறான் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற வார்த்தையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தந்த நியாமத்தை நாம் யோசிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தந்த ஒவ்வொரு நியாமத்தும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஅது நியாமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை நீங்கள் ஞாபகம் செய்து பார்த்தால், கணக்கிட்டு பார்த்தால் இவ்வளவுதான் என்று சொன்னால் நீங்கள் அதை வரையறை செய்து முடித்திட முடியாது. யோசித்து பாருங்கள், எங்கள்ட்ட ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல பெருமதி எவ்வளவு தெரியும்? ஒரு பைக் ஒன்று இருக்கு, இந்த பைக் இவ்வளவுதான் பெருமதி என்று தெரியும். ஒரு கடை இருக்கு, இந்த கடை இவ்வளவுக்கு தான் பெருமதி என்று தெரியும். போட் இருக்குது, போட் இவ்வளவுதான் பெருமதி என்று தெரியும். வலை இருக்குது, வலை இவ்வளவுதான் பெருமதி இருக்கிறது என்று தெரியும். ஆனால் அல்லாஹ் அந்த நியமத்துக்களை எடுத்து பாருங்கள், கண் இவ்வளவு பெருமதி என்று யாராலும் சொல்லி முடித்திட முடியுமா? மனிதனுடைய கை இவ்வளவுக்குத்தான் பெருமதி என்று யாராலும் சொல்ல முடியுமா? மனிதனுடைய சுவாசிக்கின்ற அந்த மூக்கு இவ்வளவுக்கு தான் பெருமதி என்று சொல்லி விடுத்திட முடியுமா? அல்லாஹ் அந்த நியமத்துக்கள் இருக்கிற பெருமக்களே, அதால் எம்மால் கணக்கிட்ட முடியாது, அதன் பெருமதியை எம்மால் சொல்லி முடித்திட முடியாத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பெரும் நியமத்துக்களை தந்திருக்கிறான். அருமைக்குரிய பெருமக்களே, நான் நீங்களும் அந்த ரப்பை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம். ரப்பு சொல்கிறான், அடியானே அடியானே, நான் பிறரின் நிரம்பை விட உனக்கு நெருக்கமாக இருக்கிறேன் அடியானே என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அவனை விட்டு நாம் இன்னமும் தூரமாகி கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துதல் உச்சகட்டமானது. நேரத்தோடு சொன்னபடி தொழுகை இருக்கிறது அல்ல? அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற உச்சகட்ட புகழ். இந்த தொழுகையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, நான் நீங்கள் என்னத்தை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான செயல் அந்த தொழுகை. அந்த தொழுகை உன்னதமான ஒரு சுக்ர், அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் சுக்ர். இந்த ஐநேர தொழுகை அருமைக்குரிய பெருமக்களே, அதை விட்டு நாள் நீங்கள் தூரமாகி கொண்டிருக்கிறோமே. யோசித்து பாருங்கள், என் மனைவி இவ்வாறான வார்த்தையை தூக்கி எறிகின்ற தருணத்தில் எந்த கவலையாக இருக்குமோ, எம் உள்ளம் எவ்வாறு உடைந்து போகின்றதோ, எம் உள்ளங்கள் எவ்வாறு நொறுங்கி விடுகிறதோ, இதே போன்று ரப்புல் ஆலமீன் நொறுங்கி விட மாட்டானா? அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரஹ்மான் இரக்கமுடையவனாக இருக்கிறான். தாயை விடவும் 70 மடங்குக்கு மேலால், அது 700 அல்ல 700 லட்சம் என்று தெரியாது, இவ்வளவு இரக்கமான ரப்புல் ஆலமீனாக இருப்பதனால் தான் அருமைக்குரிய பெருமக்களே, இன்னும் எமக்கு அவன் நாம் என்ன அநியாயம் செய்கின்ற தருணத்திலும், அவனுக்கு மாறு செய்கின்ற தருணத்திலும் அல்லாஹ் எமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அருமைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ரப்புக்கு, இப்படிப்பட்ட ரப்புக்கு நாம் நன்றி செலுத்த கூடாதா? அந்த ரப்பை நாம் நினைக்க கூடாதா? மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது பெருமக்களே. நானும் நீங்களும் இன்னும் எத்தனை நாளைக்கு வாழப் போகிறோம் என்று யோசித்து பாருங்கள். எத்தனை இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்களுக்காக வேண்டி ரப்பை ஒதுக்கி தள்ளிவிட்டு இன்னொரு சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே பெருமக்களே. அத்தருணத்தில் நமக்கு மரணம் என்னை பிடிக்குமாக இருந்தால், அந்த தருணத்தில் நமக்கு மூச்சு வருமாக இருந்தால், நாம் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். சொல்ல முடியுமா? அல்லாஹ், நான் கடலிலே இருந்தேன் ரப்பே, அந்த தருணத்தில் எனக்கு மூச்சு வந்துட்டு சொல்ல முடியுமா? ரப்பே, நான் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தேன் ரப்பே, உங்க சிந்தனை வரல ரப்பே, இந்த டைம்ல மரணம் வந்து விட்டது என்றால் நாம் ரப்பிடத்தில் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இதே தொழுகையோடு, சுப தொழுகையோடு தொழிலுக்கு சென்றீர்கள், சுப தொழுகையோடு தொழிலுக்கு சென்றீர்கள், திரும்பி வரவில்லை, அங்கேயே மரணம் சம்பவித்து விட்டது, அங்கேயே மரணம் நம்மை பிடித்து விட்டது என்றால், ரப்பே சுபகோடு வந்தேன் ரப்பே, சுப தொழுகையோடு வந்திருக்கிறேன் ரப்பே, உன்னை ஞாபகம் செய்து வந்தவனாக வந்தேன் ரப்பே, பரக்கத்துக்கள் சொரிந்த தொழுகையாக இருக்கக்கூடிய சுபகை தொழுது விட்டு வந்தேன் ரப்பே தொழிலுக்கு. எவ்வளவு ஒரு சந்தோஷமாக அல்லாஹ் இடத்தில் பேசலாம். ரப்பே, லுஹா தொழுகை முடித்து விட்டு வந்திருக்கிறேன் ரப்பே, அசர் தொழுகையோடு அசரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் ரப்பே, அசர் தொழுகை எப்போது வாங்கி கேட்க இருக்கிறது என்று ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் எனக்கு மரணம் வந்தது ரப்பே. ரப்பே, இஷா தொழுது விட்டு தூங்கினேன் ரப்பே, சுபவுக்கு எழுங்க வேண்டும் என்று பெல் வெற்றிட்டு தூங்கினேன் ரப்பே, இத்தருணத்தில் எனக்கு மரணத்தை தந்து விட்டாய், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதே எதுவுமே இல்ல. அல்லாஹ் தொழுகை விட்டு தூரமாகி 1 மாசம், 1 கிழமை, 1 மாசம், 5 மாசம், 6 மாசம், 8 மாசம், சுமார் 10 மாசம், சுமார் 1 வருஷம், சுமார் 5 வருஷம், சுமார் 10 வருடம், சுமார் 20 வருடம் ஆகிவிட்டது என்றால் என்ன பதில் சொல்லியிருக்கிறோம்? தொழுகையை விட்டு இன்னொரு 20 மாதங்கள் சென்று விட்டது என யோசித்து பாருங்கள். எத்தனை மாதங்களை கழித்து விட்டோம், எத்தனை வருடங்கள் எனக்கு தொழுகை இல்லாமல் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹ் கேட்க இருக்கிறார். சுபஹ் தொழுகையா, ஒரு நாள் 5 நாள் 5 நேரம் அந்த தொழுகை நீங்கள் 50 வருடங்கள் விட்டாலும் ஒவ்வொரு நாளும் விட்ட தொழுகைக்காக தண்டிக்கப்பட இருக்கிறீர்கள், தண்டிக்கப்பட இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மக்களே. சுபஹ் தொழுகையா, அதுக்குரிய தண்டனை இருக்குது. சுபஹ் தொழுகை நுகர விட்டோமா, அதுக்குரிய தண்டனை இருக்குது. அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, வெறுமனே ஜும்மாக்கு வந்தோம், தூங்கினோம், நல்லா நிம்மதியா தூங்கினோம், மூளை என்னோ கத்தினாரு, மிம்பர்ல இருந்து என்னோ சொன்னாரு, டைமை விடாம இன்னமே பார்த்துட்டே இருந்தாரு, இன்னமா நாம கடலுக்கு போகணும், அங்க கஷ்டமா இருக்கு, எல்லாம் யோசித்தோம். பெருமைக்கு அருமைக்குரிய பெருமக்களே, ஒரு உபதேசம் போதும் என் வாழ்க்கையை சீராக்குவதற்கு. ஜும்மாக்கள் இருக்கிறது அல்லவா, வெறுமனே உபதேசம் அல்ல, அது ஒரு உபதேசம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் அந்த உபதேசத்தில் நாம் பெரும் சாலிஹீன்களாக மாறிவிட முடியும். ஒரு உபதேசம் போதும் பெருமக்களே. அந்த உபதேசம் அதாவது கேட்டு எம் அறியாத தெரிந்து விடட்டும் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாரத்தில் ஒரு முறையாவது ஜும்மாவை ஏற்படுத்தியிருக்கிறான்.
ஆனால் எமது சமுதாயம் எந்த அளவு தெரியுமா? ஜும்மாவும் தேவையில்லையா, ஜும்மா தானே என்று தூக்கி எறிஞ்சிட்டு போற கட்டம் இருக்கிறது. ஜும்மா என்ன, வருஷத்துல வரக்கூடிய பெருநாட்டு வைக்கக்கூடிய இல்லாத சமுதாயமா நாம் ஆகியிருப்பது என்றால், அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்விடத்தில் என்ன பதிலை சொல்லிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ரப்பிடத்தில் என்ன பதில கொடுக்க இருக்கிறோம்? ரப்பிடத்தில் எதை சொல்லி ரப்பை ஆறுதல் படுத்த இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுவானே, அடியானே இன்பமாக இலகுவாக சுவாசிக்கக்கூடிய தந்தத்தில் தந்தேனே, சுவாசத்தை இலகுவாக தந்தேனே. பாருங்கள், வைத்தியசாலையை சுவாசிப்பதற்கு எத்தனை ஆக்சிஜன், எவ்வளவு லட்சங்கள் செலவழித்து மூச்சு திணறுகின்றது. இதனை நான் 50 வருடம் இலகுவாக தந்தேனே என்று பதில் சொல்லி இருக்கிறோம். ஹார்ட் நிம்மதியா துடிக்கிறது. இந்த ஹார்ட்டை துடிக்க வைக்க எத்தனை மிஷின்கள், இலகுபடுத்துவதற்கு எத்தனை மிஷின்கள், எத்தனை லட்சம் செலவழிக்கிறோம், எத்தனை கோடிகளை செலவழிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். மலர் சலத்தை கையில் தூக்கி கொண்டு எத்தனை மனிதர்கள் திரிகிறார்கள். யோசித்து பாருங்கள். கேன்சர் என்று பொல்லாத நோயினால் உன்ன ஒரு தண்ணீரை குடிப்பதற்கு என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்று பாருங்கள். எழுந்து நடப்பதற்கு என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் அல்லாஹ் அத்தனையுமே இலகுவாக நமக்கு தந்தான். இதனால் தான் அல்லாஹ் மறந்து வாகிற பெருமக்களே, சாதுவா காது சாது எழுத்துட்டா காது கேட்காம போயிட்டு அதில் பெருமதி யோசிப்போம். கண்ணுல சாது ஒரு ஈக்கியோடு குத்தி கண் பார்வை போயிடுச்சு, அப்ப யோசிப்போம். இவ்வளவு பெருமதி தந்தானே என்று அப்ப யோசிப்போம். கடைசி கட்டத்துல நமக்கு ஞானம் பிறக்கும். இவ்வளவு தந்த ரப்புல் ஆலமீனை நாம் மறந்துட்டு அப்பதான் நம்ம கேட்போம், ரப்பே லௌலா கருத்தனி இலா அஜலின் கரீம், ரப்பே கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், நான் என்னுடைய சொத்துக்கள் அத்தனை உன் பாதையில் செலவு செய்துவிட்டு நான் சாலிகளோடு நல்ல மக்களோடு சேர்ந்து வருகிறேன் ரப்பே, நல்லவரோடு நான் சேர்ந்து வருகிறேன் ரப்பே. இந்த தருணத்தில் உலகத்தை இருக்கிறோம், கத்த இருக்கிறோம், கடலை இருக்கிறோம், ஆனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. சந்தர்ப்பம் கிடைக்குமா? ஓ அடியானி பேத்து ஒரு 5 நிமிஷம் பேத்து நமக்கு வேண்டியதார கொடுத்துட்டு அந்த டைம் இல்ல, எல்லாம் கால முடிஞ்சு, கால அறை எல்லாம் முடிஞ்சு. யோசிக்கிறோம். பெரும் அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். தொழுகையை விட்டு நான் எவ்வளவு தூரம், தொழுகையை விட்டு தூரம் என்றா தொழுகை இல்ல, ரப்ப விட்டு தூரம். ரப்ப விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம ஏதாச்சும் கடும் நோய் ரொம்ப யோசிக்க, அப்பதான் அல்லாஹ் 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 இதை செய்யறேன், அந்த நேரத்துக்கு என்ன வைக்கிறேன், இந்த நேரத்துக்கு என்ன வைக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், சுஜூதில் அத்தருணத்தில் தான் யோசிக்கிறோம். இதே நேரத்தோட செஞ்சிருந்த ரப்பிடத்தில் தைரியமா பேசலாம். ரப்பே ரப்பே இவ்வளவு காலம் சுஜூத் செய்திருக்கேன் ரப்பே, இந்த சுஜூதுக்கு ஃபாயிலாவாக இதை இலகுபடுத்தி தரமாட்டியா என்று கேட்கின்ற தருணத்தில் அவன் தராமல் இருப்பானா? அருமைக்குரிய பெருமக்களே, நோய் நொம்பலங்கள் வந்தது பின்னால் நான் தொலை அப்போது ஆசை வந்த வேலை இல்ல, இப்பொழுது இந்த தருணத்தை பயன்படுத்துவோம். பைக்ல நம்மள நிம்மதியா போவோம். 18 வயசு தானே, இப்பதான் 25 வயசு. போன டைம்ல பைக் சாதுவா சரி நின்று 2 கால் இல்ல, கதை முடிஞ்சு. அப்ப அதுக்கு போதான் யோசிப்பாக, இன்னும் 2 கால் போறதுக்கு முன்னால நம்ம என்ன செஞ்சு யோசிப்போம், தொழுகையை கடமை. இடையில போனோம், பைக்ல விழுந்தோம், கண்ணுல குத்தி நிச்சு, கண் பார்வை போயிடுச்சு, அப்பொழுது யோசிப்போம், ஆக அடுத்த கண் போவதற்கு முன்னால ரப்பத்தை நாம் தரிசனம் செய்வோம். அப்பொழுது யோசித்து எந்த பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு ஆகிடுவோம். அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் மரணத்தை நோக்கி, மறுமையை நோக்கி செல்ல இருப்பவர்கள், இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பவர்கள் அல்ல. எத்தருணத்தில் மூத்து வந்தாலும் தாராளமாக ஏற்றுக்கொண்டு தாராளமாக ரப்பை சந்திப்பதற்கு நாம் ரெடியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அத்தருணத்தில் மூத்து வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதை விட பாக்கியம் கிடையாது. ஆனால் பாவத்திலே மூழ்கிக் கொண்டு, மதுபானத்தில் மூழ்கிக் கொண்டு, போதையில் மூழ்கிக் கொண்டு, விபச்சாரத்தில் மூழ்கிக் கொண்டு இருக்கும் தருணத்திலே எமக்கு மூத்து வருமாக இருந்தால், என்னுடைய கடைசி தருவாயாக இருந்தால், குடும்பத்தோடு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் கடைசி கட்டமாக எமக்கு இருந்தால், அல்லாஹ் எம் அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும். அருமைக்குரிய பெருமக்களின் நிலையை யோசித்து பாருங்கள். ஆக என் இஸ்லாமிய சகோதரர்களே, அருமைக்குரிய பெருமக்களே, காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இன்றில் இருந்தால் திருந்துவோம், இன்றில் இருந்தால் ரப்பை யோசிப்போம். அருமைக்குரியவர்களே, ஒரு நாள் என்று நான் பிற்படுத்தி இப்போது வருஷ கணக்காக இருக்கிறது நாம் தொழுது. ஒரு நாள் போட்டும், இது கொஞ்சம் லேசாயின போல தொழுகை ஸ்டார்ட் ஆக்குவோம் யோசிக்கிறோம். தொழுது 2 வருஷத்தை தாண்டிட்டு தொழுவதுக்கு இன்னும் நாளைக்கு சுப தொழுவோம், நாளைக்கு தொழுவோம், நாளைக்கு சுப தொழுவோம் என்று டைம் எடுத்து 3 வருஷம் ஆகிட்டு இன்னமும் தொழ போகல. லுகருக்கு குளிச்சிட்டு போவோம் நினைக்கிறோம், 4 வருஷம் லுகர் தாண்டி விட்டது, இன்னமும் குளிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். தொழுதால் ஒழுங்காகத்தான் தொழ வேண்டும் என்ற சிந்தனையோடு 5 நேரம் விடாம தொழ வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தோம். 10 வருடம் தாண்டி விட்டது, இன்னமும் ஒரு தொலைக்கும் செல்லவில்லை. விடாம தொழ என்று நினைத்தோம், ஒரு தொலையும் இல்லாமல் இருக்கிறோம். இதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய யோசனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, இது ஷைத்தானுடைய வேலை, இது ஷைத்தானுடைய வேலை. இன்றிருந்து நல்லா குளிச்சுட்டு தொலைப்போப்பா, இன்னும் சுபோல இருந்து நல்லா தொலைப்பா, சுபோ மட்டும்தான் தொழப்பா. யார் கடமையாக்கினது? ஜேசுநாதரா? அசர்ல இருந்து தொலை இல்ல அசர் சரி வர, சுபோல இருந்து தான் ஜமாத்தோட தொழுது போகணும். அப்ப அசர கடமையாக்கினது புத்தரா? அருமைக்குரிய பெருமக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த தொழுகை கிடைக்கிறதோ அசர் என்று ஆரம்பியுங்கள், லுகர் என்று தொடங்குங்கள், சுபா என்று தொடங்குங்கள். எது கிடைக்கிறதோ அல்லாஹ்வுக்கு தூரமாக்காமல் அதை நெருங்கிக் கொண்டே இருங்கள். தூரமாக அல்லாஹ்வுக்கு தூரமாகிறோம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு நான் வெகு தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று யோசியுங்கள். இது ஒரு ஜனாதிபதி பழக்கம் வச்சுக்கொள்ள, நம்மளுக்கு நல்ல பழக்கம் ஜனாதிபதி, எனக்கு நல்ல பழக்கம். போன் நம்பர்லாம் இருக்கு, வருஷத்துல ஒருக்காக அழைப்போம்,
நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறாரு, வருஷத்துல ஒருக்காக அழைப்போம், ஒவ்வொரு நாள் அடிப்போம் இல்லையா கூட, என்ன செய்றீங்க, எவ்வளவு தெரிவிக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்போம் இல்லையா? அல்லாஹ் தாரான் இதுல 5 நேரம் அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன நினைக்கலாம், ஒவ்வொரு நிமிடமும் என்னிடத்தில் கேட்கலாம், ஒவ்வொரு நிமிடமும் அது எங்க இருக்கலாம், நீ எதில் இருந்தாலும், காற்றிலிரு, மோட்டிலிரு, விமானத்திலிரு, கப்பலிலிரு, நிலத்துக்கிலிரு, எங்கிருந்து கேட்டாலும் நான் இருக்கிறேன் அடியானே. ஆனால் அந்த அடியான அப்படிப்பட்ட அல்லாஹ் விட்டு நாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம் என்று யோசிங்க. நான் மட்டும் இல்ல, நான் பின் போட்டா என்ன பிள்ளைகள் அப்படியே வராங்க, பின்வழிய தொழுகை இல்ல, என்ன மனைவியும் அதே வழியில வராங்க, தொழுகை இல்ல. சில சிந்தனை நான் மட்டும் தொழுது என்ன செய்யறேன், நான் மட்டும் தொழுது என்ன செய்யறேன், என்ன பிள்ளைய தொழுறாங்கல்ல, அது தவிர நீங்க சொல்லுங்க, அது உங்களுக்கு கடமை. பிள்ளைய பற்றி அல்லாஹ் கேட்க இருக்கிறான், அந்த பிள்ளையுடைய விசாரணை அல்லாஹ் செய்ய இருக்கிறான். நாம் சொன்னோம், எத்தனை தடவை விடுத்தோம், சொன்னோம், மகனே சொல்லுவாப்பா, மகளே சொல்லுவாப்பா, எம்மால் இயன்ற சக்திக்கு மீறி சொன்னோம், இருந்து சொல்லவில்லை, அல்லாஹ்வின் பொறுப்பில் அல்லாஹ் அவர் கணக்கு கொடுக்கணும். அதான் நம்ம தொழுது என்ன செய்யறேன்னு யோசிக்கலாது, நம்மகிட்ட கேட்க இருக்கிறான் அல்லாஹ், தொழுதாயா, நீ தொழுதாயா? ஆகை சார்மைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற உச்சகட்டம் இந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, வேறு தலைப்புக்கெல்லாம் பேச தேவையில்லை. நம்ம எப்ப தொழுகை சீராகுதோ அப்பதான் வேற வேற விஷயங்களை பேசலாம். தொழுகை எல்லாம் ஜீரோவா இருக்கக்குள்ள என்னத்தை பேசுறது, அவரத்துல வேற என்னத்தை கொண்டு வர இந்த தொழுகை சீராகி விட்டது என்றால் சல்வ சாயிரு அமலிகி, மத்த எல்லாமே சீராகிவிடும். இந்த தொழுகை பாழாகி விட்டது என்றிருந்தால் ஃபஸத சாயிரு அமலிகி, மத்த எல்லாமே ஃபஸாது. அப்புறம் என்னத்தை சொல்றது? தொழுகையிலே அங்க அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லையே. தொழுகை இருந்தா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கின்ற அர்த்தம். அது இல்லையா, அல்லாஹ்ட்ட பயம் இல்லை என்று அர்த்தமாகிறதே பெருமக்களே. அதனால் எந்த தலைப்பில் பேசுவது, எத்தனையோ தலைப்புகள், எத்தனையோ இது இருக்கிறது, இருந்தாலும் தொழுகை என்று அத்தனை பேர் கத்துவதற்கு காரணம் தெரியுமா? இந்த தொழுகை 100க்கு 100 சரியாகிவிட்டது என்றால் எம் ஊர் அத்தனையிலையும் சலாமத்து பெற்றது என்று நாம் சிந்தித்துக் கொள்வோம். எப்ப தொழுகையில 3 பேர் இருக்கிறோமோ, 4 பேர் தான் சஃப்லையோ, 1 பேர் தான் சஃப்ல இருக்கிறோம் நினைச்சு கொள்ளுங்க பெருமக்களே, அந்த ஊர் இன்னமும் அதிலே பாவத்திலே இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்துக் கொள்ள வேண்டியதா. அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த இந்த நியாமத்துக்களுக்கு உன்னதமாக செய்யக்கூடிய இந்த தொழுகையை நாம் பேணி தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அத்தனை பேரை மாக்கியர் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தர் பாலிப்பாயாக. என் பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தர் பாலிப்பாயாக. யாருடைய பெற்றார்கள் எல்லாம் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மன்னரை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக மாற்றி அருள்பாலிப்பாயாக. ரப்பல் ஆலமீனே, தொழில்களை பரக்கத்து செய்வாயாக, ஏழ்மையை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வறுமையை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பொல்லாத கொடூரமான வறுமைகள் ஏற்படுத்தி விடாமல் மத்தனை பேரையும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், தொழுகையோடு வாழக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங் தூரம் சென்றாலும் உன் நினைவு எம்மை விட்டு கலராத அளவுக்கு எம் ஈமானை பலப்படுத்துவாயாக. ரப்பல் ஆலமீனே, மௌத்து வரைக்கும் தொழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் உனக்கு சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் நல்லவரோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ், பாவிலோடு சேர சந்தர்ப்பத்தை உருவாக்கி விடாத ரப்பே. யா அல்லாஹ், உன்னதமான உன்னுடைய பொருத்தத்தை அடைந்த தருணத்திலே யா அல்லாஹ், எம் அத்தனை பேருக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றி அருள்பாலிப்பாயாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.